ஓம் சாய்ராம். நரசிம்ம சுவாமிஜி 1939ஆம் ஆண்டு சென்னைக்கு திரும்பினார். சென்னை வந்தவுடன் முதல் வேலையாக மயிலாப்பூரில் அகில இந்திய சாயி சமாஜத்தை நிறுவினார். மக்களிடையே சாய்பாபா குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களை ஆன்மீக பேரானந்தத்தில் திளைக்க வைப்பதே இந்த அமைப்பின் முக்கிய நோக்கமாக இருந்தது. நரசிம்ம சுவாமிஜியின் சிந்தனை, பேச்சு, செயல் அனைத்திலும் ஸ்ரீ சாயிபாபாவையே பொருளாக கொண்டிருந்தார். ஸ்ரீ சாயிபாபாவை தவிர அவருக்கு வேறு எண்ணமோ பேச்சோ இல்லை என்றே கூறலாம். அவர் எப்பொழுதும் சாயிபாபாவில் லயித்திருந்ததால் அவர் பொது கூட்டங்களாக இருந்தாலும் அல்லது குழு கூட்டங்களாக இருந்தாலும் அனைத்து இடங்களிலும் ஸ்ரீ சாய்பாபாவை குறித்தே பேசினார். அவருடைய பேச்சினால் பலர் கவரப்பட்டனர். அதனால் பல தொண்டர்கள் எப்பொழுதும் நரசிம்ம சுவாமிஜியை சுற்றி இருந்தனர். நரசிம்ம சுவாமிஜி 1939ஆம் ஆண்டு ஹூ இஸ் சாய்பாபா, சாயிபாபா யார் என்ற தன்னுடைய முதல் புத்தகத்தை வெளியிட்டார். ஒரு பிரதி 1 அணா என்ற விகிதத்தில் விலை நிர்ணயிக்கப்பட்டது. இந்த புத்தகம் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த புத்தகத்தை தமிழிலும் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இதன் மூலம் நரசிம்ம சுவாமிஜியின் புகழ் மிக வேகமாக பரவியது. 1940ஆம் ஆண்டு த வண்டரஸ் செயின்ட் சாயிபாபா, ஆச்சரியமான துறவி சாயிபாபா என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தை ஒரு பிரதி 6 அணா என்று விலை நிர்ணயிக்கப்பட்டு இது வெளியிடப்பட்டது. இந்த புத்தகத்தில் கடவுளின் முந்தைய அவதாரங்களில் அவர் எவ்வாறு தன்னுடைய கருணையை பொதுவானதாகவும் தற்போதைய சாயி அவதாரத்தில் தன்னுடைய கருணையை தனித்தனியாகவும் மொத்தமாகவும் அருளியுள்ளார் என்பதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் விவரமாகவும் நரசிம்ம சுவாமிஜி குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தகம் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஹிந்தி, தெலுங்கு, குஜராத்தி என்று பல மொழிகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த புத்தகத்தில் ஸ்ரீ சாயி பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு ஆன்மீக பாதையில் முன்னேறுவதற்கு எப்படி படிப்படியாக உதவி புரிகிறார் என்பதும் விவரமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓம் சாய்ராம்.